வணக்கம். செல்வகுமாரின் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை குறித்த நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 6 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. பலமுறை தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை ஆய்வறிக்கை நீண்டகால அறிக்கை கொடுத்தாலும் விவசாயிகளுக்கு இன்னும் சந்தேகமாகவே இருக்கு. ஒன்றே ஒன்று சொல்றேன், ரெண்டே வார்த்தையில, தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக இடைவெளி கொடுத்து வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் பின் 15 நாட்கள், சில மாதங்கள் முன் 5 நாட்கள் கூட, அதாவது ஒரு 10 நாள் இடைவெளி கொடுத்து 15 நாட்கள் ஒவ்வொரு மாதத்திலையும், சில மாதங்களில் 20 நாளும் வலுவான மழைப்பொழிவை தரும். நேற்றைக்கே திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஊத்துக்காக்காஜில் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்துருக்கு. கேரளா, கர்நாடகாவில் வலுத்த மழை. இப்பொழுது காற்று சுழற்சி அது மங்களூர், உடுப்பி போன்ற கர்நாடக பகுதிக்கு அருகே நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால வலுத்த மழைப்பொழிவு கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் கொடுத்துட்டு இருக்கு. மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பி நீலகிரி மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வரக்கூடிய நாட்களில். இது இடைவெளி கொடுத்து மழைப்பொழிவை கொடுப்பதனால வானிலை ஆய்வாளர்கள் எல்லாம் கடுமையான அச்சுறுத்தலை கொடுக்கும் பொழுது, ஆரம்பத்தில் இந்த அடிக்கக்கூடிய இந்த வெயில் பருவமழை தொடக்கத்தில் தீவிரமடைவதில் ஏற்படுத்தக்கூடிய தாமதம் எல்லாமே உங்களுக்கு சந்தேக பார்வை ஏற்படுத்தி இருக்கு. தயவுசெய்து அச்சம் கொள்ள தேவையில்லை. தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அணைகளை ஜூலை இறுதியில் நிரப்பும். ஆகஸ்ட் இறுதியில் உபரிநீர் திறக்கும் வகையில் மழைப்பொழிவு இருக்கும். ஆக என்ன சார், ஜூலை இறுதியில் நிரம்புதுன்னா அப்போ ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தானே உபரிநீர் திறக்கும் அளவுக்கு இருக்கும். அப்படின்னா ஜூலை இறுதியில் வலுவாக இருக்கும். ஒரு 10 நாள் கேப் விடும் இல்லையா, அப்போ என்ன இறங்கு முகத்துக்கு போகும் கொஞ்சம் அணை நீர். மீண்டும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அந்த இறங்கியது மீண்டும் ஏற தொடங்கும். ஆகஸ்ட் இறுதியில் உபரிநீர் திறக்கும் அளவிற்கு மழை இருக்கும். இதுதான் சுருக்கம். ஓகேயா? தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவும் 10 நாளைக்கு 15 நாளைக்கு கேப் கொடுத்தா வலுவாக பெய்யும். ஆக நம்ம குறுவை சாகுபடி செய்யணும் அப்படின்னா நாம் விதைத்தோன்னு மழை பெய்யாது, நாம நினைக்கிறப்ப கொடுக்காது. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இடைவெளி விட்டு பெய்யும் பொழுது சீரான ஒரு மழைப்பொழிவு இல்லாமல் குறைந்த காலத்தில் அதிக மழைப்பொழிவும் திடீரென்று ஒரு இடைவெளியும் கொடுக்கும் வகையில் தான் வானிலை இருக்கு. காரணம் என்னன்னா, பசிபிக் பெருங்கடலும் ஒரே மாதிரியான வெப்பம், இந்திய பெருங்கடலும் அதே வெப்பம். பசிபிக் பெருங்கடலோட ஆசிய பக்கம் வெப்பம் அதிகரித்திருக்கிற காரணத்தினால வலுவான புயல்கள் ஆசிய பக்கம் உருவாகும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆக ஆசிய பக்கம் உருவாகும் பொழுது காற்று கொஞ்சம் பசிபிக் பெருங்கடல் எங்கே இருக்குது? ஆசிய பக்கம். அதாவது நம்முடைய இப்போ வங்கக்கடல், அதில் அந்தமான் பகுதி, அதுக்கு அடுத்தபடியாக சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி தான் தாய்லாந்து வளைகுடா. அதற்கு அடுத்தபடியாக சீனாவோட தெற்கு பகுதி தென் சீன கடல், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி தான் பிலிப்பைன்ஸை ஒட்டியிருக்கூடியது தான் பசிபிக் பெருங்கடல். இந்த பசிபிக் பெருங்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு முதல்ல ஜப்பானை பக்கம் போயிருக்கும், இப்போ ஜப்பான் அருகே இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வு தைவானுக்கு போகும், தாய்வான் மற்றும் சீன பகுதிக்கு போகும். அடுத்தடுத்த நிகழ்வு எங்கே போகும்? அது தெற்கு பகுதியில் பிலிப்பைன்ஸை ஒட்டி வடக்கு பிலிப்பைன்ஸ் மற்றும் ஹாங்காங் போன்ற பகுதிக்கு வரும். அடுத்த நிகழ்வு எங்கே ஆகும்? அப்படியே தென்சீன கடலில் நுழைந்து சீனாவிற்கும் வியட்நாம், லாவோஸ் பகுதிக்கு போகும். அடுத்தது பிலிப்பைன்ஸ் கடந்து தென்சீன கடல் கடந்து தாய்லாந்து வளைகுடா வந்து அது வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய மற்றும் வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வரும். இதெல்லாம் தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே கொஞ்சமாக மாறி வரும்பொழுது காற்றோட அமைப்புலையும் திசையிலையும் மாறும். அப்போ கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் இமயமலை ஒட்டிய பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. சமவெளி பகுதியில், வட இந்திய சமவெளி பகுதியில் வேணால் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். கண்டிப்பாக மரங்களால் குளிர்விக்கும் இயற்கை அமைப்பு சாதகமாக இருக்கு. கண்டிப்பாக கடல் நீராவி அதிகமாக இருக்கும். கடல் வெப்பம் இந்திய பெருங்கடலும், அரபிக்கடலும், வங்கக்கடலும், குமரிக்கடலும், எல்லா கடலுமே 30-31 டிகிரி இருக்கு அதிக பரவலாகவே. ஆகவே இந்த வெப்பத்தின் காரணமாக நீராவி அதிகம் வெளியேறும். நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று நீராக மாற்றக்கூடிய அமைப்பு மலைகள் பகுதிகளில் இருக்கும். எதிர் சுழற்சிகள் இருந்தால் அது எளிதிலே குளிர்வித்து அனைத்தையும் மழையாக மாற்றும். எதிர் சுழற்சிகள் எப்பொழுது இருந்தாலும் மரங்கள் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெப்பசலன இடிமழை பொழிவும் இடைவெளி விட்டு பொழியும் தமிழ்நாட்டில் கொஞ்சமாக பரவல் ஆகும். தென்மேற்கு பருவமழை தற்பொழுது கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதியிலையும் தான் தொடங்கியிருக்கு. படிப்படியாக தமிழ்நாட்டுக்கு தொடங்கும் போது வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாகும் பொழுது கண்டிப்பாக மழைப்பொழிவு கொடுக்கும்.
வெப்பம் அதிகமாக இருந்தாலும் அதற்கு காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கலை. வலுவாக மேற்கு காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் போது கொஞ்சம் வெப்பத்தால் லேசான காற்று, மேலெழுந்த காற்று, ஈரப்பதமான காற்று மேலெழுந்த பிறகு வறண்ட காற்று கடலோரம் வருதுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்போ வடமேற்கு காற்றும் தடைபெறும். வடமேற்கு காற்று தடைபெற்றாலே சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய அனல் காற்றும் ஏற்கனவே தடைபட்டுட்டு இப்போ வட கர்நாடகா மன்னிக்கவும், வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு கர்நாடக பகுதி வழியாக வரக்கூடிய மேற்கு காற்று தான் வெப்பமாக வருது. அதுவும் 10ஆம் தேதிக்கு மேலே குறைஞ்சிடும். வெப்பசலன இடிமழை பொழிவு ஆங்காங்கே நாளை வரக்கூடிய நாட்களில் பொழியும். சென்னைக்கே நேற்றைக்கே பொழிந்திருக்கு. கர்நாடக பகுதியில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை படிப்படியாக கேரளா பகுதிக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் பொழியும். அது தென்மேற்கு பருவமழை இடைவெளி விட்டு மாதத்திற்கு 20 நாள், சில மாதங்கள் 15 நாள். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஜூன்ல இந்த மாதத்தில் ஒரு 15 நாள், அடுத்த மாதத்தில் ஜூலையில் ஒரு 20 நாள் மழைப்பொழிவு கிடைக்கும். எல்லாமே பிற்பகுதியாக தான் அமையுது. இப்படி மழைப்பொழிவு நன்றாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் பிற்பகுதி எப்படி கணக்கு போடுறோம்னா, இப்போ இந்த மாதத்தில் பிற்பகுதியில் பெய்யுது, அடுத்த மாதம் ஒரு பகுதியில் பசிபிக் பெருங்கடல் அமைப்பு தீவிரமாக இருக்கும். அடுத்தது இந்த மாதத்தில். ஆனால் இப்போ பசிபிக் பெருங்கடல் அமைப்பு தீவிரமாக இருந்தாலும் கேரளா கர்நாடகாவில் மழை இருந்துட்டு தான் இருக்கும். அந்த ஃபோர்ஸாக மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி கடகடான்னு மேற்கு அணைகளை நிரப்புவது என்பது கொஞ்சம் வீக்காக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகளை நிரப்பும் மழை மாதத்திற்கு 15 நாள் இருக்கு. இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து வலுக்கும் என்பதுதான் சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஏற்கனவே குளிர்ந்து விட்டது மேற்கே. மழைப்பொழிவும் அப்பப்போது சாரல் வருது. அது வலுவான மழையாக 15ஆம் தேதிக்கு மேலே மாறும். 10ஆம் தேதிக்கு மேலே குளிர வைக்கும். புரியுதுங்களா? ஆக தென்மேற்கு பருவமழை என்பது நன்றாக இருக்கு. சரி, வடகிழக்கு பருவமழை எப்போ? தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது வலுவான தென்மேற்கு பருவமழை கொடுக்கும். ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி தமிழ்நாட்டின் வடபோ கடல்வாரத்தை ஒட்டியே சிஸ்டம் உருவாகும். அதனால தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் ஒட்டி உள்ள பகுதி முதல் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் உள்ளே மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் கோவா வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்தில் செப்டம்பரில் கொடுக்கும். அக்டோபர் மாதம் முதல் 2 வாரம் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழையா என்று தெரியாத அளவிற்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வடகிழக்கு பருவமழை சரியான நாளில் தொடங்கும். அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி, ஐப்பசி 1ஆம் தேதி கண்டிப்பாக தொடங்கும். அன்றைக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கி முதல் 15 நாள் எப்போதுமே கொஞ்சம் வலு குறைந்திருக்கும் வழக்கமாக எப்பொழுதுமே. இந்த வருடம் அப்படி இருக்காது. முதல் 15 நாள் தொடங்கியே வலுவாக இருக்கும். சார், இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழைக்கு கடுமையாக எச்சரிக்கை கொடுக்குறேன் நல்லா. ஏன்னா அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு. அரபிக்கடலில் வேணா வரக்கூடிய நிகழ்வு காரணமாக அரபிக்கடல் வெப்பம் கொஞ்சம் குறையலாம். ஆனால் கடைசி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுத்துட்டு தான் இந்த 31 டிகிரி என்பது 29-30 டிகிரியா குறையுமே தவிர, அதுவும் குறையாமல் இருப்பதற்கு தான் நீரோட்டங்கள் சாதகமாக இருக்கு. அதனால 30 டிகிரியிலே தொடர்ந்து அரபிக்கடல் வெப்பம் இருக்கும். புரியுதுங்களா? சரி, வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் 31 டிகிரி இருக்குங்க. பரவலாக எல்லா இடத்துலையும் 30 டிகிரிக்கு குறையாம இல்லை, எல்லாம் 30-31 இருக்கு. ஆக தமிழ்நாட்டின் கரையோரம் இருக்கக்கூடிய 31 டிகிரி என்பது நீரோட்டத்தால் கடத்தப்பட்டாலும் மேலும் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வெப்பம் கொண்டு வந்து ஏற்றிக்கிட்டு தான் இருக்கு. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் குத்துக்கதிர் விழும். அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டை விட்டு வடக்கு போய் இப்போ கல்கட்டாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி கடகரேகையில் போய் விழும். கடகரேகையில் விழுந்துட்டு மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருவள்ளூர், ஆகஸ்ட் 18, 19, 20, 21 ஆகஸ்ட் மாதம் இறுதி 15 நாள் தமிழ்நாட்டில் விழும். இறுதி இல்லை, செப்டம்பர் மாதம் முதல் 2, 3, 4, 5 நாளைக்கு வரைக்குமே கன்னியாகுமரியில் விட்ட பகுதிகள் வரைக்கும் போயிட்டு இருக்கும். அதனால அப்போ மீண்டும் ஒரு சூரியன் குத்துக்கதிர் வரும் பொழுது மீண்டும் வெப்பம் வங்கக்கடல் அரபிக்கடல் வெப்பம் உயரும். நிலநடுக்கோட்டு வெப்பம் செப்டம்பர் 21 உயரும். அப்போ அந்த நீரோட்டமும் கடத்தி கொண்டு வந்து வெப்பத்தை ஏற்றும். அப்புறம் தெற்கு பகுதியில் போகக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் அங்கிருந்து வெப்ப நீரோட்டம் கொண்டு வந்து ஏற்றும். அங்கிருந்து நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று இருக்கும். அதனால வெப்பம் இப்போ இருக்கிறதை விட இன்னும் உயரத்தான் வாய்ப்பு இருக்கு. வங்கக்கடல், அரபிக்கடல், குமரிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு இந்திய பெருங்கடல் எல்லாமே இன்னும் இருக்கக்கூடிய வெப்பம் இன்னும் உயர்வதற்கான சாதகமாக தான் இருக்கு. காரணம், வடக்கு போன சூரியன் குத்துக்கதிர் மீண்டும் செப்டம்பர் 21 வரை தெற்கு நோக்கி திரும்பும். மீண்டும் வெப்பம் உயரும். அது இப்பவே வெப்பம் கடுமையா இருக்கு. இன்னும் வெப்பம் உயரும் பொழுது என்ன ஆகுன்னா, நீராவியை அதிகமாக வெளியிடும் கடல் வெளியிடும். அப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய சிறு நிகழ்வும் இப்போ நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது ஒரு காற்று சுழற்சி உருவாடாலும் சரி, சின்ன ஒரு காற்று சுழற்சி இருக்கும், வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும். அதுக்கு நாங்கள் உதாரணம் சொல்கிறேன். மயிலாடுதுறை சிறிய காற்று சுழற்சி காரணமாக தான் அதிக மழை தந்தது.
சென்னைக்கு 2015 வெள்ளம் கொடுத்தது இலங்கை அருகே திரிகோணமலைக்கு அருகே நீடித்து கொண்டிருந்த சின்ன காற்று சுழற்சி தான் காற்றை சுழன்றி சென்னை வழியாக ஈர்த்துச்சு. ரெண்டும் அடுத்தடுத்த சிஸ்டம் 2 வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரி கடல் ஒட்டி உருவான ஒரு காற்று சுழற்சி தான் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளத்தை கொடுத்தது. கடந்த ஆண்டு பாருங்க ஒரு பெரிய புயல் வந்து இலங்கையின் குறுக்காக தெற்கு வடக்காக கடந்து தமிழ்நாட்டின் ஒட்டியும் வந்தது. ஆனால் தமிழ்நாட்டை கடக்காமல் அப்படியே செயலிழந்து போச்சு. அதே வேகத்துக்கு வந்திருந்தால் தமிழ்நாடும் இலங்கை போல் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வங்கக்கடல் வெப்பம் அதிகமாக உயர்ந்து கொண்டே போகும் என்பதனால நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாக உயரும் என்பதனால கண்டிப்பாக வெப்பம் அதிகமாக உயர்ந்தால் வலுவான நிகழ்வு உருவாகும். சிறிய நிகழ்வும் அதிக மழை தரும். கடலில் வெளியாகக்கூடிய நீராவியை காற்று கொண்டு வந்து ஏற்றும். இவெல்லாம் நிறைய ஒரு அதே போல வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வுக்கு வட இந்திய குளிரலையும் வரும். வட இந்திய குளிரலையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலும் கடல் நீராவியும் நீராக மாற்றும். முழுமையாக நீராக மாற்றும் அளவிற்கு குளிரும் இருக்கும், வெப்ப நீராவியும் இருக்கும். இவெல்லாம் நிறைய சாதகம் இருக்கு. வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு அபரிவிதமாக இருக்கும். கண்டிப்பா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியிலையும் தொடரும். பிப்ரவரி முதல் வாரம் வரைக்குமே வடகிழக்கு பருவமழை தொடங்க வேண்டியிருக்கு. இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் தென்மேற்கு பருவமழை பொய்ப்பது போல் தெரியும், பொழியும் அணைப்பகுதி. நமக்கு எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை அணைகளின் நீரை நம்பி தான் இருக்கு. மழையும் இருக்கும், அணைகள் நீரும் பொய் கொடுக்கும். மழை வந்து இடைவெளி கொடுத்து இருக்கும். அணைகளும் இடைவெளி கொடுத்து நிரம்பும். கண்டிப்பா அணை நிரம்பும். தாமதம் அடைந்தாலும் அணை நிரம்பும். ஜூலை இறுதியில் அணை நிரம்பும். ஆகஸ்ட் இறுதியில உபரிநீர் திறக்கும் அளவிற்கு அணை நிரம்பும். வடகிழக்கு பருவமழை ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. நிச்சயம் அதிகமா இருக்கு. 2015 விட கூடுதலாகத்தான் இருக்கும். 2015 விட கூடுதலாக இருக்கும். ஏன்னா கடல் வெப்பம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. வடகிழக்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டுக்கு உண்டான மழை. நிகழ்வு எல்லாமே தமிழ்நாடு தெற்காந்திர பிரதேசத்தை நோக்கி தான் வரும். இலங்கை மற்றும் இந்த பகுதியை நோக்கி தான் வரும். ஆக சிறு நிகழ்வும் அதிகம் தரும். 2015 விட 2015 நீங்கள் உடனே சென்னை பெருவெள்ளத்தை நினைவில் கொள்ளக்கூடாது. அப்படி நினைவு கொள்ளக்கூடாது. அது எதனால் ஏற்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் மறுபடியும் சொல்ல விரும்பலை. ஆனால் 2015 இங்கே சென்னை பெருவெள்ளத்தை போலவே இங்கே டெல்டா உள்ளிட்ட பகுதிகள், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுத்தது நீங்கள் நினைவுபடுத்தலாம். ஏன்னா அந்த சென்னையில் நுழைஞ்ச காற்று தான் அப்படி ராமநாதபுரம் வழியாக கடலில் இறங்கி இலங்கைக்கு போணுச்சு. அங்கே அதிகமாக கொட்டுனுச்சு, இங்கே கொஞ்சம் குறைவாக கொட்டுனுச்சு, எல்லா இடத்துலையும் நிறைய கொட்டுனுச்சு. அதனால் அதுபோல் நிறைய மழைப்பொழிவு இருக்குது. இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் காரைக்கால், புதுச்சேரிக்கும் கேரளாவிற்கும் நிறைய மழைப்பொழிவு. ஆந்திர பிரதேசம் தெற்கு பகுதிக்கும் இதெல்லாம் நிறைய மழைப்பொழிவை. அதே போல் கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கும் நிறைய மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழையில் இருக்கிறது. கண்டிப்பாக அபரிவிதமான மழைப்பொழிவு தான். காரணம் கடல் வெப்ப உயர்வு, நீராவி குவிதல், சிறுநிகழ்வும் அதிகம் மழை தரும். குளிர்காற்றும் அதிகமாக வரும். குளிர்காற்று அதிகமாக வந்தால் தான் சரியான ரேஷியோட வெப்ப நீராவி அதிகம் வரும்பொழுது குளிருக்கு சமமான வெப்ப நீராவியும் வெப்ப நீராவிக்கு சமமான குளிர்காற்று வந்து நீரை நீராக மாற்றும். ஆகவே அதில் எந்த மாற்றமும் இல்லை. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.